கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்க பெருக்கத்திற்கு முடிவே இல்லை. God is good, His mercy endureth forever. Amen. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களில் ரொம்ப ஒரு கொடிதான நாட்களில் வந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட கொடிதான நாட்களில் நம்ம வந்தாலும் சரி, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்க நான் கடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சேன், பயப்படேன். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஒரே ஒரு ரீசன் தான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான சகோதரிய சாட்சியம் அதுவாக தான் இருந்துச்சு. பயங்கரமான கொரோனா லாக்டவுனுடைய தாக்கத்தில் அன்னநாடு அவங்களுக்கு அன்னநாடு அவங்க அந்த வேலையை செய்தால் தான் அவங்களுக்கு ஆகாரம். முழுமையாக கர்த்தரை சார்ந்து அப்படியே சோம்பேறியாக இல்லாமல் உன் கையின் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவான் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி வேலை செய்யாமல் ஒருவன் ஊழியக்காரன் கூட ஊழியம் செய்யாமல் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய நியமம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் யாரும் அது வாங்க மாட்டாங்க, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னா என்ன செய்கிறது, என்ன சாப்பிட்றது? ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு அருமையான ஒரு விசுவாச அந்த பாடலை ஆண்டவர் கொடுத்து அவங்கள தேற்றி அவங்கள பாதுகாத்து நமக்கு முன்பாக சாட்சியாக எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் அறிந்திருக்கிறபடி உக்ரைனில் பயங்கரமான தாக்குதல்கள் உண்டாகி அநேக சிறு குழந்தைகள், பப்ளிக்கு, பொதுஜனங்கள், மிலிட்ரி, இராணுவத்தை சார்ந்தவர்கள் அநேகர் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக சேதாரங்கள், அநேக ஃபயர் பிராண்ட் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே எவ்வளவோ ஆகாரத்துக்கு, தங்குவதற்கு பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த நாட்களிலே நம்ம எப்படி இருக்கோம், எப்படி ஜீவிக்கிறோம்? அவங்கெல்லாம் கீழே விழுந்து கடந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த பிரசிடெண்ட்டை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு எய்ம் பண்ணி, அவர் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார், அவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, ஆனாலும் கூட அவர் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறபடினாலே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை அவர் நம்பி விசுவாசித்து இருக்கிறபடினாலே, அவருக்கு கர்த்தர் இன்னும் தெய்வீக பாதுகாப்பை அருள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எருசலேமுடைய சமாதானத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபித்துட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய விசுவாசத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு எருசலேமாக இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு சமாதானம் அருள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதை தேவன் அதை அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். எவனாகிலும் பரிந்து பேசுறதுக்கு இருக்கிறானா, ஜெபிக்க இருக்கிறானா, விண்ணப்ப வேண்டுதல் இருக்கிறானா அப்படின்னு கர்த்தருடைய கண்கள் சுற்றி உலாவி வருகிறது. அதனால என் வீட்டு காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், என் மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய காரியம் சரியாக இருக்கா, ரைட்டு, அது போதும் அப்படின்னு நம்ம திருப்தி அடைந்து ஒரு செல்ஃபிஷாக நம்ம இல்லாமல் நம்ம ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, தேசத்துக்காக, தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு, கடமையை நம்ம மேலே வைத்திருக்கிறார். பொறுப்புணர்ச்சியோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் நம்ம கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் பொறுப்பையும் நம்ம செய்யாமல் இருந்தால் அதுவே நமக்கு பாவமாக இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்காவிட்டால், விண்ணப்ப வேண்டுதல் ஏறெடுக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சாமுவேல் சொன்னார். அதனால் நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது. கர்த்தர் தாமே அந்த தேசத்திலே ஒரு தெய்வீக அமைதலை, சமாதானத்தை, ஒருவேளை தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகளினுடைய நிறைவேறுதலாக ஒருவேளை இது இருந்தாலும் கூட கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அது குறைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் தாமே அந்த தெய்வீக சமாதானத்தை அந்த தேசத்திலே கட்டளையிட்டு அந்த சீக்கிரமாக
அந்த யுத்தம் முடிய உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் 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 ஏசையா. சோதரம் சோதரம் ஏசையா. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். சமாதான காரணராய இயேசு கிறிஸ்துவே, சமாதான காரணராய இயேசு கிறிஸ்துவே, சமாதான காரணராய் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே. ஆமென். உண்மையில் ஏற்றுக்கொண்டவரே, அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக நீங்க கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தம் ஒரு விசை ஆண்டவரே அந்த கல்வாரி பாடுகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே இந்த தேசத்துக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாத்திராகமம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அக்கினி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலுள்ள வேறு எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். Praise be to God. If fire break out and catch in thorns, so that the stacks of corn or the standing corn or the field be consumed therewith, he that kindled the fire shall surely make restitution. Praise be to God. தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி என்ன அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சபையிலே தியானிக்கிறது ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அதுக்குள்ள உள்ள அதுக்கு அர்த்தம் கொடுத்து அப்படி பார்க்காம, ஏன்னா அது சில வேளைகளில் கள்ள உபதேசமாக மாறக்கூடும். ஸோ அந்த வசனம் எந்த இடத்துல அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அதிகாரம், அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது, அந்த அந்த போர்ஷன் அது சுற்றியுள்ள பகுதிகள் என்ன சொல்லுகிறது, அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று பைபிள் பேக்ரவுண்டு வேத பின்னணி தெரியாமல் சும்மா வெளிச்சம் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பேச போனால் அது ஒருவேளை சில வேளைகளில் தவறாக கல் உபதேசமாக மாறிவிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு வசனத்தை தியானிக்கும் பொழுது மேலே கீழே சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே அதை எதை குறித்து சொல்ல வரும் பொழுது இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் தியானிக்கிறது உண்டு. ஸோ அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி அதை சரியாக புரிஞ்சுட்டு நம்ம தியானித்தோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அப்படின்னா தான் சரியாக கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருப்போம். இல்லைன்னா நம்ம சுயமாக அதை காட்டுகிறது இதே காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சில வேளை கள்ளோபதேசமாக மாறிவிடும். அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியில் இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இது எந்த பகுதிக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் அதாவது நமக்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினலாக எழுதப்பட்ட ஹிப்ரு, கிரீக் இதில் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் வசனங்கள் அந்த பகுதிகளில் கிடையாது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படியே புல் ஸ்டாப்பு, அதாவது கமா, கொட்டேஷன், இந்த மாதிரி இதுகளெல்லாம் எதுவுமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் கிடையாது. இது லேட்டரான் என்ன செஞ்சுருக்காங்க, இது குறித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு போர்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும். இந்த வசனம் எந்த போர்ஷனுக்குள்ளே கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து யாத்திராகமம் புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 22 to 24:8. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 22லிருந்து 24வது அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் நம்ம இதை என்ன செய்யணும், ப்ராக்கெட் போட்டு படிச்சுக்கணும். அப்படின்னா தான் இந்த ஃபுல் போர்ஷன் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கன்வே பண்ண வருகிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கன்வே பண்ண வருகிறார். அதை நான் முதல்ல என்ன செய்யணும்னு அறியணும், அப்புறம் புரியணும், அப்புறம் உள்வாங்கணும், அப்புறம் விசுவசிக்கணும், அப்புறம் நான் அதற்கு இணங்கி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதி ஆல் டோட்டலாக இந்த ஹோல் சம்மா முழுமையாக இந்த போர்ஷன் 20வது அதிகாரம் 22லிருந்து
24வது 8வது வசனம் வரைக்கும் என்ன சொல்ல வருகிறதா? the book of the covenant, the book of the covenant, உடன்படிக்கையின் புத்தகம். உடன்படிக்கையின் புத்தகம். நம்ம ஏற்கனவே வந்து கிருபையை பற்றி நாம் சத்தியத்தை, கிருபையை பற்றிய சத்தியத்தை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறோம் வேத பாட கூட்டங்களில். அதாவது இந்த சமீப காலத்தில் வந்துட்டு கிருபைன்னு சொல்லி அநேக கோடான கோடி ஜனங்களை வந்து பிசாசானவன் தந்திரமாக, ஏன்னா எல்லா மக்களும் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க, சபையின் அனுபவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, தம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை, தன்னுடைய ஊழியக்காரர்களை, அதாவது நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, அப்படின்னா அவனை சார்ந்த ஊழியர்கள் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கிருபை என்ற காரியம், அதாவது உடன்படிக்கை இல்லாத கிருபை, இதுக்கு பேர் தான் ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த ஹைப்பர் கிரேஸ் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, இதில் வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறது இருக்காது. இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். உன் பாவத்தெல்லாம் கர்த்தர் கடந்த காலத்தில் நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். அதனால் யூ ஆர் ஃப்ரீ. என்னது ஃப்ரீ டு டூ சின்னா? நாம் பாவத்தை விடுதலையாக செய்கிறதுக்காகவா? எப்பவும் பாவம் செஞ்சாலும் எனக்கு மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சாகும்போது பாவம் செஞ்சுட்டு நான் மறித்தாலும் அப்போ எனக்கு அந்த கிருபை வந்து அப்படியே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிருமான்னா 100% கிடையாது. இப்படிப்பட்ட வஞ்சனையான போதனையில் இருந்து நம்ம தப்புறதுக்கு கிரேஸை, வெறும் கிரேஸை பார்க்காம கவனன் கிரேஸ் அப்படின்னு பார்க்கணும். அதை தான் நம்ம தொடர்ச்சியாக வேதபாட கூட்டத்தில் எடுத்துகிட்டே வரோம். கவனன் கிரேஸ், உடன்படிக்கையின் கிருபை. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று அப்படின்னு சொல்லி 5வது அதிகாரம் ரோமரில் முடிக்கிறாரு. ஆனால் இவங்க இந்த மாதிரி ஹைப்பர் கிரேஸ்லாம் வந்துடும் அப்படின்னு அவருக்கு அப்போவுமே இன்சைட் ஆவியானவருக்கு தெரியும். அதனால தான் 6வது அதிகாரத்தை துவக்கும் பொழுதே சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னால் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமோ, இங்கிலீஷில் கேன் வி கண்டினியூ இன் சின். பாவம் செய்யாதவன் எவனும் கிடையாது. நம்ம எல்லோரும் எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் எல்லாருமே, எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பூலோகத்தில் மானிடனாக பிறந்த அந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது. அப்போனா நிறைய பேருக்கு கேள்விக்குறி உண்டாகும். எஸ், அதுதான் சத்தியம். ஏன்னா வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அப்போ எப்படி தப்புனார் அப்படின்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை அறியவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. he did no sin, he knew no sin, in him was no sin. அவர் பாவம் இல்லாமல் உட்பவித்தார். அவர் பாவம் இல்லாமல் உட்பவித்த வரிசையில் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் அவர் ஒருத்தருக்கு பேர் தான் இம்மாக்குலேட். இம்மாக்குலேட் அப்படிங்கிற வேர்டு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்குமே அது பொருத்தமாக கிடையாது. பொருத்தம் கிடையவே கிடையாது வேத வசனத்தின்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போய் தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஓகே, ஆனாலும் அந்த பாவத்தின் வல்லடியிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா கிருபையை தர்றாங்க. ஆனால் சாதாரணமாக தரல, இது உடன்படிக்கையின் கிருபை. ஹல்லேலூயா. உடன்படிக்கைங்கிறது அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், 2 தரப்பினருக்கு இடையிலே வந்து உண்டாயிருக்கிற ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தம் இப்போது நம்முடைய இந்த சர்ச்சுக்கு கூட இந்த ரெண்டல் இதுக்காக நேற்றைய தினத்தில் தான் அநேக பேஜஸ் அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அதில் வந்து நிறைய இடத்துல கையெழுத்து போட்டேன் நான். நிறைய இடத்துல இந்த ஒப்பந்தத்தில் அதில் நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இது இப்படி ஆச்சுன்னா இப்படி, இது இப்படி ஆச்சுன்னா இப்படி, நாங்கள் இப்படி கொடுத்துருக்குறோம், இது இப்படி ஆச்சுன்னா நீங்கள் இப்படி செய்யணும், எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு அற்புதமானது அது. உலகத்தில் உள்ள எல்லா அக்ரிமெண்ட்லையும் நல்லா என்ன செஞ்சுருவோம், ஈஸியாக கையெழுத்து போட்டுருவோம். ஆனால் தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற, நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறதான உடன்படிக்கை, அது வந்து அதில் எத்தனை பேர் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம்? கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து கையெழுத்து போட்டு தான்
நம்ம விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு தான். இட்ஸ் கிஃப்ட் ஒன்லி, பட் ஸ்டில் இட் ஹோல்ட்ஸ் த கவனன்ட். அது சும்மா இலவசமாக கொடுக்கப்பட்டாலோ அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சும்மா அப்படியே இந்த தேர்தலுக்கு கொடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி உள்ள இது கிடையாது, அந்த மாதிரி கிஃப்ட்டு கிடையாது. இது கிஃப்ட்டு தான், இது ஈவு தான். ஆனாலும் இட் ஹோல்ட்ஸ் கவனன்ட். அது உடன்படிக்கையை பற்றி பிடித்து கொண்டு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள தான். அதாவது அதெல்லாம் பழைய ஏற்பாடுப்பா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட். நீங்கள்லாம் இப்போ நீங்கள் இன்னும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே இருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். எஸ், ட்ரூ. ரோமர் 8வது அதிகாரம் முற்றிலுமாக அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. 7வது அதிகாரத்தில் யார் என்ன விடுதலையாக்குவான்னு கதறிக்கொண்டிருந்த மனுஷன், ஆனால் 8வது அதிகாரத்தில் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், மாம்சத்தின்படி நடவாமல். கண்டிஷன் இருக்கு. இலவசமாய் கிருபையினால ரட்சிக்கப்பட்டது ஈவு தான், கிஃப்ட் தான். ஈவன் தென் இஃப் கண்டிஷன்ஸ் தேர், இஃப் கண்டிஷன்ஸ். இது சும்மா ஒன்றும் அப்படி இலவசமாக அப்படியே வரல, இலவசமாக வந்தது தான். ஆனால் மாம்சத்தின்படி நடவாமல், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு தான் என்ன கிடையாது, அவங்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. மற்ற எல்லாருக்கும் என்ன உண்டு? அதாவது இந்த இஃப் கண்டிஷன், இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கை, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு யாரெல்லாம் உட்பட்டு இந்த கிருபையை பெற்று விசுவாசத்தினாலே ரட்சிப்பு என்ற அனுபவத்தை பெறுவதற்காக அந்த தேவனுடைய துக்கம், godly sorrow which brings 7 blessings, 7 ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற அந்த தெய்வீக அந்த துக்கம், அது நமக்குள்ள அற்புதமாக அது ஆவியானவர் மூலமாக கிரியை நடப்பித்து மனம் திரும்புதலை, அதாவது தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்த்து இந்த தண்டனை ஏன் என்மேல் வர வேண்டியதாக இருந்தது, ஆனால் தேவன் என்மேல் வைத்த அன்பினாலே, அவருடைய கிருபை, அவருடைய இரக்க பெருக்கத்தினாலே, அவருடைய மனதுருக்கத்தினாலே என்னை அவர் நேசித்து என்ன பண்ணிட்டார்னா, அந்த பாவத்துக்கான அந்த கான்சிக்வன்ஸ், அந்த பின் விளைவை ஏன் மேலே நான் தாக்கப்பட வேண்டியது, நான் நிர்மூலமாக வேண்டியது, நான் நரகத்துக்குள்ளாக, ஆக்கினைக்குள்ளாக, தெய்வ கோபாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியது. ஆனால் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது அப்படிங்கிறத இந்த ஆத்மா சரியா அந்த பாவத்துடைய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த தண்டனை தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று அதை விசுவசித்து, அதான் விசுவசித்து பிதாவாகிய தேவன் என்ன தண்டிக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய குமாரனை அவர் கல்வாரி சிலுவையிலே தண்டித்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி யாரெல்லாம் இதை அறிந்து இதை ஏற்றுக்கொண்டு இதை விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அருளப்படுகிறது? கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை அருளப்படுகிறது. ஆனால் கிருபை, அந்த உடன்படிக்கையின் கிருபையில் சைன் பண்ணி இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் கிருபையில் 2 ஒப்பந்ததாருக்கு இடையில சிக்னேச்சர் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியோடு கூட சிக்னேச்சர் உண்டாயிருக்கிறது. அந்த சிக்னேச்சரில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அங்கே உண்டான பிரச்சனை தான் இன்றைக்கு அநேக சபைகளில் இந்த கவனன்ட் இல்லாத ஹைப்பர் கிரேஸ். ஒன்று ஹைப்பர் கிரேஸாக இருக்கணும், மிகைப்படுத்தப்பட்ட கிருபையாக இருக்கணும். அதாவது கிருபை சொல்லுகிற டேர்ம்ஸுக்கு உட்படாமல் ஹைப்பர் கிரேஸ், இந்த கவனன்ட்டுக்கு உட்படாத எந்த ஒரு கிருபையும் ஹைப்பர் கிரேஸ், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. ஸோ இதிலிருந்து நானும் நீங்களும் தப்பணும் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டினுடைய அந்த உண்மை தன்மை என்னதுங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை தந்திருக்கிறார். அதனால தான் தேவ பிள்ளைகளே இந்த புக் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னு சொல்லி இந்த போர்ஷன், முழு போர்ஷனும் நமக்கு அறிவுறுத்து. இந்த புக் ஆஃப் த கவனன்ட் அப்படிங்கிறத
நம்ம 24வது அதிகாரம் 3லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி இரத்தத்தினாலே முத்திரித்து அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அந்த இதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஒப்பு கொடுத்த பொழுது அந்த புக் ஆஃப் த கவனன்ட் அப்படிங்கிறதுனுடைய மேன்மை என்னதுங்கிறத இதனுடைய கான்செப்டில் தான் இந்த போர்ஷன் எழுதப்பட்டிருக்கு. இந்த போர்ஷனுக்குள்ள தான் நம்ம வாசித்ததான யாத்ராம 22:6 வசனத்தினுடைய தன்மை உள்ளடங்கி இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த காரியம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான கட்டளைகள் இதெல்லாம் வந்து தனித்து நமக்கு அர்த்தம் கொடுக்கறதாக அல்ல, அதாவது ஆர்பிட்ரி அப்படிங்கிற தன்னிச்சையான ஒரு காரியம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள், அதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நீதியான நியாய தீர்ப்புகள், இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா வெறும் கட்டளையாக அது வருது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக இது எதை கொண்டிருக்கிறது அப்படின்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் கேரக்டர் ஆஃப் காட். It is full of character of God. All the judgments are the character of God and the nature of God. தேவனுடைய சுபாவம், அவருடைய மாறாத கட்டளைகளினுடைய அந்த 10 கட்டளையை சுற்றி இருக்கிற அனைத்து கட்டளைகள். அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் த கேரக்டர் ஆஃப் காட். தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம் அப்படிங்கிறதுனுடைய அந்த கேரக்டர் ஆஃப் காடை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இது அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு மத்தியில் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்புள்ள தெய்வமாக இருக்கிறபடினால அவர் தம்முடைய குமாரன் என்ன செய்தார், இந்த பூமியிலே அனுப்பினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வசனத்துக்குள்ளும் கிறிஸ்துவை நம்ம காணாவிட்டால் நம்ம கள்ள உபதேசக்காரர். கிறிஸ்துவை காணாவிட்டால் நம்ம வந்து தவறிடுவோம். ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்துக்குள்ளேயும் கிறிஸ்துவை காண வேண்டும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த கட்டளை 10 கட்டளை அப்படின்னாலே நம்ம 10 commandments அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். 4 கட்டளை வந்து தேவனோடுள்ள உறவை பலப்படுத்தி புதுப்பித்துக் கொள்வதற்கும், மீதி இருக்கிற 6 கட்டளைகள் வந்து மனிதனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கும், ரிலேஷன்ஷிப், அதாவது ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற அந்த உறவு, மனிதனோடு இருக்கிற எப்படி என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த லா இங்கே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லா அப்படிங்கிறது, அதாவது நியாய பிரமாணம், கட்டளைகள், இது வந்து மனிதனை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக அது கொடுக்கப்பட்டது. நீ சரியாக புரிஞ்சுக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம் கட்டளைகள் வந்து அந்த லா வந்து என்ன செய்ய அதுக்கு பலன் இல்லை அப்படின்னா, மனிதனுடைய கேரக்டரை, மனிதனுடைய நேச்சர், அவனுடைய தன்மையை வந்து மாற்றுவதற்கு அதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்ததே எதுக்குன்னா, என்னுடைய நேச்சர், என்னுடைய கேரக்டர் மாறணும் என்கிறதுக்காக தான் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். எதுலேருந்து ரட்சித்திருக்கிறார்னா, என்னுடைய பழைய நேச்சர், ஓல்டு மேன். இஃப் எனி மேன் பி இன் கிரைஸ்ட் he is a new creature. All things become new and old things are passed away, everything become new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிஞ்சிட்டு எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயிருக்கணும், எல்லாம் புதிதாயிருக்கணும். பிரைஸ் பீ டு காட். மேபி இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் வந்து கிறிஸ்துவுக்குள்ள சரியாக மனம் திரும்பி குணப்பட்டு, சரியாக மனம் திரும்பி உண்மையான மனம் திரும்புதலோடு கூட தேவன் ஒரு பாவத்தை பார்க்கிற விதமாய் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ள இருதயம் உடஞ்சி அவன் கீழே விழுந்து கட்டந்த ஓன்னு ஒப்பார வச்சு அழுது ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சிருவான்னா, தேவனுடைய தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. ஒளிவு மறைவே வாழ்க்கையில் வரவே கூடாது. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான்,
அவனுக்குள்ள வந்து பாவம் உள்ளுக்குள்ள பிரவேசிச்சுட்டு அப்படின்னாலே அதுக்கு ஒரு சைன், ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஒளிவு மறைவு இருக்கும் அவன் வாழ்க்கையில். ஒளிஞ்சு ஒளிஞ்சு செல்ஃபோனை உருட்டுவான், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பான், மறைஞ்சு மறைஞ்சு பார்ப்பான், ஒளிவு மறைவாக காரியங்களை செய்வாங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு மறைவாகும், புருஷன் மனைவிக்கு மறைவாகும், மனைவி புருஷனுக்கு மறைவாகும், விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கு மறைவாகும். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு மறைவாக எதையுமே என்ன செய்ய முடியாது. நீ மனுஷனுக்கு முன்னால் வேணால் ஒளிச்சு மறைச்சு செய்யலாம். அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லைங்கிறத முதல்ல நீ அறியணும், விசுவசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தான் ஒரு தெய்வ பயம் இருக்கும். கர்த்தர் என்னை காண்கிறார் அப்படின்ற ஒரு தெய்வ பயம் எப்பொழுதுமே பர்சனல் லைஃப், அதாவது ஒரு தனிமையிலும் சரி குழுவிலும் சரி தெய்வ பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய கண் என்னை பார்த்துட்டே இருக்கு. எல்லாமே ரெக்கார்டிக்கலாக, நன்மையோ தீமையோ எல்லாம் ரெக்கார்டிக்கலாக இருக்குது. ரெக்கார்டிக்கலாக இருக்கிறதுக்காக புத்தகம் வச்சு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி நான் பயந்து இருந்தேன்னா எனக்கு எந்த ஒளிவு மறைவுக்கு இடமே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா. அல்லேலூயா. சரியாக மனம் திரும்பி இருந்தேன்னா எனக்கு ஒளிவு மறைவு ஜீவியத்தில் எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதாவது செய்திருந்தா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த இந்த ரெகுலேஷனை வந்துட்டு மனுஷனுக்கு எஸ்பெஷலி இந்த போர்ஷன் நம்ம சொன்னேன்ல 20 அதிகாரம் 22 24 அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் ஆக்சுவலாக அங்கே என்ன எதிரமா மெயினாக சொல்லியிருக்கிறாரு, மனுஷர்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன், லைஃப் ப்ரொடெக்ஷன். அவன் வந்து தவறாக எதுவும் செஞ்சு மற்றவங்களுக்கு சேதாரம் உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ரெகுலேட்டரி மாதிரி அவங்கள வந்து கரெக்டாக இப்போ போலீஸ் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டத்தை மக்கள் வந்து கை கொள்கிறாங்களா இல்லையா, கை கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட்டு. அது கொடுத்து அவங்கள என்ன செய்வாங்க, சரி செய்வாங்க. ஒரு சட்டத்திட்டம். ஆனால் வந்து இது அவனுடைய நேச்சரை என்ன செய்யாது, அவனுடைய சுபாவத்தை மாற்றாது. ஆனால் கிறிஸ்தியேசுவில் உள்ள ஜீவனுள்ள அந்த ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து, அந்த நேச்சரிலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டு. அல்லேலூயா. அதுக்கு சரியான மனம் திரும்புதல் தேவை. சபை இன்னைக்கு சபைகள் நிரம்பிட்டு, ஊழியங்கள் நிரம்பிட்டு, அநேக மக்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஈவன் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனங்களோட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜீவியத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, பாவம் இருக்குது, ஒளிவு மறைவு இருக்குது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிறப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, மனம் திரும்புதல் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக விளங்கி கொண்டோம் என்றால் நாம் தப்புவோம். இல்லை என்றால் நமக்கு பெரிய பிரச்சனை கேடு தான் உண்டாகும். ஸோ அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், 18ஆம் அதிகாரம் 1வது வசனம், நியாயாதிபதிகள் 19:1, 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், இந்த வசனங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் 17:6, ஜட்ஜஸ் 18:1, ஜட்ஜஸ் 19:1, ஜட்ஜஸ் 21:25, இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன் டிட் தட் விச் வாஸ் ரைட் இன் ஹிஸ் ஓன் ஐஸ். அவன் என்ன செஞ்சானா, அவன் பார்வையில் எது நலமாக கண்டதோ அதை என்ன செஞ்சானா அவன் செய்து வந்தான். ஆனால் அதுக்கு பேர் சுயநீதி. இப்போ இந்த வசன வாசனம்ல அதுக்கு இந்த ஃபுல் அந்த வசனத்தினுடைய தன்மை ஒரே வார்த்தையில் எழுத போனால் சுயநீதி. தேவநீதி அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய பார்வையில் எது சரியோ அதற்கு பயந்து அதன்படி, இந்த வார்த்தையின்படி, மரியாள் சொன்னாங்களே இதோ உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி அப்படின்னா அது தேவநீதி. வார்த்தையின்படினா தேவநீதி. அவன் பார்வையில் எது சரியோ அதன்படி செய்கிறது. அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாம் லவ் அஃபேர்ஸில் மாட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப சகஜம். ஏன்னா எல்லா மீடியாஸ் வந்து கையில் முன்னால் எல்லாம் சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்தாதான். இப்போ வந்து எல்லார் கையிலையுமே சினிமா தியேட்டர் இருக்குது, எல்லார் கையிலையுமே சினிமா தியேட்டர் இருக்குது. அதனால அநேக சபைக்குள்ளே வர்ற தெய்வ பிள்ளைகள் கூட நல்ல தெய்வ பயத்தோடு இருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள், சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போதிச்சு தெய்வ பயத்தை கற்பித்து கொடுத்த அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இப்போம்லாம் ஃபுல்லாக உட்காந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சினிமா பார்க்குறது. ஏன்னா சினிமாவில் வருகிறதான இந்த செக்ஷுவல் ஜோக்ஸு
இதை பார்த்து பார்த்து சிரித்து தனியாகவே இருந்து என்ன செய்கிறாங்க, பார்த்து சிரித்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை ஊழியக்காரன்னு ஒன்றும் செய்ய முடியாது, தாய் தப்புன்னு என்னை என்னமும் கேட்க முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போகிறேன். அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு போல்ட்னஸ் வந்துட்டு இவங்க ஏதோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது எனக்குள்ள ஒரு ஷேக், ஒரு நடுக்கம் பிடித்தது. இந்த வசனத்தை நான் போதிக்கும் பொழுது நடுக்கத்தோடு போதிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகளை இந்த வசனத்துக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி பார்க்கும்போது எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்ம போக போகிறோம் நமக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஏதோ தீ பிராண்ட் வந்து அப்படி பக்கத்தில் ஃபீல்டில் அப்படி பரவி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள தானியங்கள்லாம் எரிஞ்சிடுச்சுன்னா அவன் வந்து என்ன செய்யணுமா, ரெஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற தெய்வீக சத்தியத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அங்கே உக்ரைன் அந்த இது ஞாபகம் வந்துச்சு. அங்கேருந்து டம்முன்னு ஃபயர் பிராண்டு போய்கிட்டே இருக்குது. ஆனால் எவனால் அந்த ஃபயர் பிராண்ட் போகுதோ அதுக்கு வந்து அவன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரெஸ்டோரேஷன், ரெஸ்டிடியூஷன், அப்படி 2 வேர்டை போட்டிருக்கிறாங்க. 6 நேரம் பயன்படுத்தியிருக்கு இந்த 22வது அதிகாரத்தில், 6 நேரம் பயன்படுத்தியிருக்கிறது. ஸோ அந்த இதை அவன் செலுத்த வேண்டும். அப்போ நான் யோசித்தேன், ஏப்பா இது வந்து ஒரு எழுத்துக்குரிய ஃபயர் பிராண்டு. ஆனால் குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, தனிப்பட்ட நபர் எத்தனை பேர் ஃபயர் பிராண்டை நம்முடைய சுபாவத்தின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக அனுப்பி கொண்டே இருக்கிறோம் தெரியுமா? அதுக்கு நீ ரெஸ்டோர் பண்ணணும், ஆண்டவர் விடமாட்டாரு. ரெஸ்டோர் பண்ணணும், ரெஸ்டிடியூஷன் பண்ணணும், நீ அதை திரும்ப செலுத்த வேண்டும், அதற்கான சரியான ஈக்குவல் காரியத்தை நீ செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த போர்ஷன் என்ன சொல்லுகிறது அப்படின்ட்டு ஒரு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராமி 20வது அதிகாரம் 22லேருந்து 26வது வசனம் வரைக்கும் God is unseen, தேவன் அவர் அதர்சனம் உள்ளவராக இருக்கிறார். அதனால ஹியர் ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை நீ கண்டிப்பாக கேளு அப்படின்னு அவர் அந்த போர்ஷனில் சொல்லியிருக்கிறார். 2வது போர்ஷன் வந்து 21வது யாத்ராமி 21:1லேருந்து 23வது அதிகாரம் 19 வரைக்கும் God is just, obey his laws, அதாவது தேவன் நீதிபரராக இருக்கிறார். அதனால அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு நீ என்ன செய், கீழ்ப்படி அப்படின்னு ஒரு கட்டளையை அங்கே கொடுக்கறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த போர்ஷன் வந்து நம்ம பார்க்கும் பொழுது 23:20 24 8வது வசனம் வரைக்கும் God is wise, தேவன் ஞானமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால ஃபாலோ ஹிஸ் லீடிங், அவருடைய வழி நடத்துதலை பின்பற்றி போ அப்படின்ட்டு இந்த போர்ஷன் சொல்லுகிறது. சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த நம்முடைய போர்ஷனுக்குள்ள வருவோம். ஏன்னா மற்ற போர்ஷன்ஸ்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம தியானிக்கிற பகுதியினுடைய அந்த 22வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் அனிமல்ஸ், அதாவது மிருகங்களை திருடுகிறது. அதில் அந்த மிருகங்களை திருடுகிறத பார்த்தோன்னா, ஒருத்தன் ஒரு ஆக்சன், ஒரு மாடை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்னா 5 times, அது 5 மடங்காக என்ன செய்யணும், கொடுக்கணும், திரும்ப கொடுக்கணும். நல்லா கவனிங்க. இது வந்து ஏதோ மாடை கொடுக்குறது, ஆடை கொடுக்குற மாதிரி தோணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பயங்கரமான ரெஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டிய இதில் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அறியலை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். பார்த்தா சபை நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இதில் கர்த்தருடைய வருகையில் வந்து அவருடைய நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஒரு ஆத்மாவை, இங்கே இருக்கிற ஒரு ஆத்மா என்னையும் சேர்த்து கொண்டு போய் அந்த கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினா எத்தனை பேர் தப்புவோம் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை இப்போ வச்சுக்கிட்டு இருக்காம அதுக்கு தேவன் என்ன விடை தந்திருக்கிறான்ற இந்த சுருக்கமான நேரத்தில் நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு ஆடை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் 4 மடங்கா என்ன செய்யணும்? எத்தனை மடங்கு? 4 மடங்கு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கு அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கன்னா, அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் ஒன்று தாவீதுடைய வாழ்க்கையில் அது நடந்தேறினது. அதனால தான் அதை ஹைலைட் பண்ணுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்படி இதில் திருடுகிறதுல சில நேரத்தில் வந்து நம்ம திருடி உள்ளே வச்சுருப்போம், அதுக்கு ஒரு பிரமாணம்.
அப்புறம் அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் கொன்னுருவோம் அல்லது விற்றுருவோம். அதுக்கு ஒரு தனி பிரமாணம். ஸோ இப்படி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். இது வந்து ஏதோ பழைய பாட்டு நடந்தது, அந்த ஆடு திருடுனது, ஆடை கொடுத்தது, அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ ஆடினே மாடுனே பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் என்ன, அதிலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்காக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்னை குறித்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சத்தியம் என்ன, இது கண்டுபிடிச்சி நான் சரியாக பாவரிக்கை செய்து விட்டுட்டு மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன தருவார், இரக்கம் தருவான். ஹல்லேலூயா. இல்லைன்னா மாட்டிக்கிறோம், கிருபைன்னு சொல்லிட்டு நேராக எங்கே போய் விழ வேண்டியதான், நேராக பாதாளத்தில் போய் விழ வேண்டியதான். என்னை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்கிறவங்களாம் என்ன செய்ய முடியான்ட்டாரு, என்னை நோக்கி ஆண்டவரேன்னு கூப்பிடுறவன்லாம் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டான்பா. என்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்கிறவன் எவனோ, பிசாசை துரத்தினேன், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அநேக அற்புத அடையாளங்களை செய்தேன், என்ன போய் நீர் இப்படி சொல்கிறீரு அப்படின்னா அக்கிரம பத்தியா ஊழியம் செய்கிறவனையும் உள்ள கொண்டு இழுத்து கொக்கி போட்டு இழுத்து கொண்டு வந்துட்டாரு. நீ யாராக இருந்தாலும் சரி, நானாலும் சரி, நீ பெருசாக தீர்க்க தரிசனம் உரைச்சிட்ட அல்லது அந்நிய பாஷை பேசிட்ட அல்லது நீ ஜோம் பண்ணும்போது நிறைய பேய் ஓடிட்டு அல்லது ஒரு செத்தவனை எழுப்பிட்ட அல்லது முடவனை எழுப்பிட்ட அப்படிங்கிறதுக்காக உனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானுடைய ஒரு வரம், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வரம் அங்கே இருக்குது, அதுக்கு ஆப்ரேட் ஆகுது. இது வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான சீட்டு கிடையாது, பாஸ்போர்ட்டு விசா கிடையாது. இது அதுக்கு போகிறதுக்கு ஒரே விசா என்னதுன்னா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து தேவ சித்தத்தை அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ப்ராக்டிக்கல், சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் இல்லை, டெய்லி டே டு டே லைஃப்பில் கேரக்டரில் நேச்சரில் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் மாத்திரமே பரலோக பிரவேசம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை 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 அப்படின்னு பாடின உடனே பரலோகத்தில் அப்படியே இழுத்து கொண்டு போகிற வல்லமை கிடையாது. அது அப்படிப்பட்ட வல்லமை கிடையாது. அப்படின்னா அது என்னதுங்கிறத தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு அஞ்சு நம்ம அதை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண விரும்பல, டைமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த காரியத்தை வந்து தாவீது அதை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. 2 சாமுவேலை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், அப்புறம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது வந்து அதனுடைய சத்தியத்தை அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. 2 சாமுவேல் 12:6 ஜக்கேயை பற்றி சொல்லப்பட்ட விஷயத்தில் லூக்கா 19:8 இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணிட்டாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி இருக்காரு, நேத்தன், அவர் வந்து தாவீது ராஜாட்ட வந்து எப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி, நீ ஒரு ஆட்டை நெஞ்சிட்ட திருடிட்ட, ஆட்டுக்குட்டியை திருடிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது ஆடு திருடப்பட்டிருந்தா அது அவன்கிட்ட இருந்துச்சுன்னா எத்தனை மடங்கு கொடுக்கணும், எத்தனை மடங்கு? எக்ஸ்கியூஸ் மீ பையங்கள்லாம் சொல்லுங்கள், தம்பி மாதிரி சொல்லுங்கள், எத்தனை மடங்கு கொடுக்கணும்? ஆட்டுக்குட்டியை திருடுனா எத்தனை மடங்கு கொடுக்கணும்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. 4 ஆட்டுக்குட்டியை திருடுனா, ஆடை திருடுனா 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆடை திருடுனா, ஆட்டுக்குட்டியை திருடுனா 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? தாவீது எப்படி கொடுத்தாரு தெரியுமா? கொஞ்சம் வசனத்துக்கு நேரம் மனதை செலுத்தி நடுநடுங்கி, இப்போ ரைட் நவ் இப்பமே நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒப்பு கொடுத்துட்டோன்னா தப்பிடுவோம். இல்லைன்னா யூ ஹேவ் டு ரெஸ்டோர் அண்ட் ரெஸ்டிடியூட் 4-fold பேக். 4 மடங்கு திருப்ப கொடுக்கணும். அதை வந்து எப்படிலாம் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீது 4-fold திருப்பி கொடுத்தாரு. அவருடைய பேபி என்ன செஞ்சுட்டு மரிச்சு போயிடுச்சு. பேபி மரிச்சிடும், புள்ள செத்து போச்சு, பேபி செத்து போச்சு. 4-fold திருப்பி கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்னோன், அப்சலோம் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? கொலை செய்யப்பட்டாங்க. தாமார் வந்து ரேப் பண்ணப்பட்டார். இதெல்லாம் நீங்கள் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 4-fold திருப்பி கொடுத்ததை நீங்கள் பார்த்துக்கிறங்க வீட்டில் போய். சில பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை எழுதி படித்து தன்னை சுத்திகரிக்கணும்லாம் அது எண்ணமே வராது. நம்ம சொல்ல தான் முடியும்.
கர்த்தருடைய வருகையில் போகிறது போகணும், இந்த சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே அது உண்டானாதான் உண்டு. இதை வீட்டில் போய் படித்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலிருந்து 13ஆவது அதிகாரம் 33ஆவது வசனம் வரைக்கும், பிற்பாடு 18ஆவது அதிகாரம் 1லேருந்து 18, அதாவது 2 சாமுவேல் 12 15லேருந்து 13 33 வரைக்கும், 18ஆவது அதிகாரம் 1லேருந்து 18. இந்த போர்ஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டியை திருடினவர் பெத்சபேயா என்று சொன்ன அந்த ஸ்ரீ, இன்னொருத்தனுடைய மனைவி, ஒரு ஸ்ரீயை, அது திருமணம் ஆகிருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம். அதில் வந்துட்டு அடல்ட்ரி, ஃபோனிகேஷன், கல்யாணம் ஆகாதது ஃபோனிகேஷன், கல்யாணம் ஆனது அடல்ட்ரி. ஸோ இப்படிப்பட்ட எந்த இதை குற்றத்தை செய்தவன் ஆனாலும் சரி, அது அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நான் மேலே உள்ள போர்ஷன் கீழே உள்ள போர்ஷன்லாம் நான் எடுத்து சொல்லலை. இதில் எல்லாமே என்னென்ன குற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கிறது. அதில் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ளது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நம்ம வாசது 6வது வசனம், 5 6 வசனம், அது வந்து கிராப்ஸை பற்றிய காரியம். பிரைஸ் பீ டு காட். அதனால் தேவப்பிள்ளையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்போ இது அனிமல்ஸ் திருடினதுக்கு இப்படிப்பட்ட ரெஸ்டிடியூஷன் அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தப்பில் இந்த கிராப்ஸு ஒரு டேமேஜ் பண்ணால் அது வந்து ஃபீல்டை விட்டு வெளியில் போகிறது. இந்த போர்ஷனுக்குள்ளே போகிறதுக்குன்னா அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 15 வரைக்கும் மற்ற அதர் பீப்புள்ஸ் பிலாங்கிங்ஸ், மற்ற ஜனங்களுடைய சொந்தமான காரியங்களிலே நாம் தலையிட்டு அதை எதையாவது நம்ம அதுக்கு சேதம் விளைவித்தோம் என்றால் அதற்கான ரெஸ்டிடியூஷன் அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 22:16லேருந்து 23:19 வரைக்கும் மிஸ்செல்னியஸ் லாஸ், அது மற்ற பிரமாணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 16-17 பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ரெஸ்டோர் பண்ணணும், ரெஸ்டிடியூஷன் பண்ணணும், அதை ஸ்ட்ரிக்டாக அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 23லேருந்து 29 வரைக்கும் அதை சொல்லியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம், 22:18 வந்து சார்சரி, சூனியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, மைய மாந்திரிகம் பிஐ பிசாசுக்கு போயிட்டு இருக்கான், அவன் நினைச்சிட்டு இருக்கான். நல்லா நான் சொல்கிற மாதிரி என் மருமகன் நடக்கணும், என் மருமகன் நடக்கணும், அவன் நடக்கணும், என் புருஷன் நடக்கணும் அப்படின்னு போய் என்ன செய்கிறான், ஆத்தூர், நாகர்கோயில், கேரளா அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு போய் பைசா கொடுத்து இந்த சூனியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உனக்கு ஒரு லா இருக்குது பார்த்துக்கோ, விளையாட்டு கிடையாது. கர்த்தர் வந்து அது என்ன செஞ்சுருக்காரு, 18ஆம் வசனத்தை 22:18 சொல்லியிருக்கிறாரு. லேவியர் 20:6, உபாகமம் 18:10, உபாகமம் 14:1, இதெல்லாம் உபாகமம் அதாவது 18:14 வசனம், 1 சாமுவேல் 28ஆவது அதிகாரம், ஏசியா 47:12-14, கலாத்தியர் 5:20, இது எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே வந்து இந்த சார்சரி என்ற சூனியம், இந்த விச் கிராஃப்ட், இது பயங்கரமான ஒரு ஐடாலேட்ரிக்கு, விக்கிரக ஆராதனைக்கு இணையாக சொல்லப்பட்டு அதனுடைய தண்டனையை கொண்டு வருகிறது. அப்புறம் 19ஆம் வசனத்தில் மிருகத்தனமாக, பெஸ்டியாலிட்டி, மிருகத்தனமாக நடக்கிறது, அதாவது செக்ஷுவல் அந்த பாவங்களில் எப்படி மிருகத்தனமாக நடக்கிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 20ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு அல்லது சுரூப வழிபாடு, அது எதுவானாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். மக்கள் தான் வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே கர்த்தருடைய பார்வையில் என்னது தான், ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். இது ஸ்டாச்சு அப்படின்னா ஒரு நல்ல பேர், ஐடாலட்ரின்னா கெட்ட பேர் கிடையாது. ரெண்டுமே என்ன தான், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நீ அந்த பிரமாணத்துக்கு கீழே மாட்டிக்கிற பாரு. அப்புறம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 21லேருந்து 27 வரைக்கும் செல்ஃபிஷ்னஸ் பாருங்க. செல்ஃபிஷ்னஸாக இருக்கிறது அது எவ்வளோ பயங்கரமான ஒரு பாவத்தை கொண்டு வருகிறது. இப்படி வரிசையாக ரிவைலிங் அத்தாரிட்டி, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது, அது சபையினுடைய பாஸ்டராக இருக்கட்டும் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறதான கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கட்டும், என்ன செய்யக்கூடாதான், அவர்களை பழித்து பேசக்கூடாது. நம்ம அசால்ட்டாக என்ன செஞ்சிருவோம், மற்ற பகுதியிலெல்லாம் கரெக்டாக இருப்போம், அதிகாரிகளை பழித்து பேசுகிறதுல ரொம்ப ஈஸியாக என்ன செய்வோம், எல்லாம் பழித்து பேசி கொண்டு இருப்போம். ஸோ இப்படி வரிசையாக ஒரு காரியமாக சொல்லியிருக்குங்க. இப்போது நம்ம பார்க்குற காரியம் இந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய 5:6 என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நேரம் வந்துட்டு ரெஸ்டோர் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். 6 நேரம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம்,
அப்புறம் 3 - 6, அப்புறம் 12ஆம் வசனம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை பயன்படுத்தியிருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஸ்டோ, கேட்குறீங்களா? ஹல்லேலூயா, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லோரும் பாருங்கள். இதை நீங்கள் ரெஸ்டோர் அல்லது ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த காரியம் வந்து அதுக்கு பின்னணியில் இருக்கிற சத்தியத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்புவோம், நானும் தப்புவேன் இல்லையா? இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் சேர்ந்து என்ன செய்வேன்? நானும் சேர்ந்து சிறையிருப்புகளை மாட்டிக்கிடுவேன். அதாவது இந்த வசனத்தினுடைய தன்மைகளை மாட்டிக்கிடுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா தப்பை வச்சிருவார். தப்பை வைக்கிறதுக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செஞ்சிடும்? விடுதலையாக்கி விடும். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? இந்த வசனத்தினுடைய இதுக்குள்ள மாட்டிராதபடிக்கு எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? எப்பா நான் பரிசுத்தவான்ப்பா, என்கிட்ட போய் இந்த வசனத்தெல்லாம் சொல்லாத போய். பரிசுத்தவான், டேக் கேர். நீ எப்பேற்பட்ட பரிசுத்தவான், நானும் அப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தது தான். அப்பேற்பட்ட பரிசுத்தவானுக்குள்ளேயும் வசனங்களுக்குள்ள நிறைய மாட்டி கடந்ததான நிறைய காரியங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற தெய்வீக தன்மை விளங்காமல் பரிசுத்தம் என்று சொல்லி கொண்டிருந்து, ஆனால் கர்த்தர் மாட்டி, இங்கே பாரு நீ எப்படி மாட்டியிருக்க பார்த்தியா, இந்த பார் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நான் உனக்காக எப்படி விடுதலை வச்சிருக்கேன் பாருன்னு அழகாக காண்பித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நீ தப்புனா தான் தப்பு. சும்மா பரிசுத்தம் கிருபை ஆண்டவரே சப்பா அதெல்லாம் கர்த்தர் அந்த கதை, இந்த ஏமாத்து வேலையெல்லாம் அவர்கிட்ட நடக்காது. சும்மா அந்த மாய்மால தோற்றங்கள் இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய மனுஷனோ அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எபிரேய பதத்தில் வந்து ஷலாம், SHALAM, ஷலாம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு. பார்த்தீங்க, ஷலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு மேக் ஹோல். ஹோல்னா வாட்டர் இல்லை, HOLE இல்லை, WHOLE, மேக் ஹோல், அதாவது முழுமை அடைய செய்கிறது, அல்லது டு மேக் கம்ப்ளீட், அதாவது பூரணமடைய அல்லது நிறைவடைய செய்கிறது. புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, ஷலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் ரெஸ்டிடியூஷன். அதாவது நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறு செஞ்சுருக்கோம், அல்லது வந்து கிராப் வந்து போய் கிராப், அதாவது முக்கில் எல்லாம் கல் வச்சுருக்காங்க, சிமானா, அதாவது அதுக்குண்டான விதி வரம், பவுண்டரி லிமிட், எல்கை குறி வச்சுருக்குறாங்க. ஆனால் மீதி இடத்துல எல்லாம் என்ன போட்டு வச்சுருக்கோன்னா முள் போட்டு வச்சுருக்கான் சுத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வந்து நல்ல செழிப்பான நேரத்தில் அங்கங்கே புல் முளைச்சிருக்கும். இந்த ஃபீல்டுலேருந்து அங்கே போய் அந்த ஃபீல்டுலேருந்து இங்கே வந்து என்ன செய்யும்? மிருகங்கள் வந்து சாப்பிடும். ஸோ அந்த நேரத்தில் சேதம் உண்டாயிருந்துச்சுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணிக்கிறணும்னா, அந்த நெய்பர்கிட்ட போய் அந்த என்னத்தை அழிச்சிட்டோ அதுக்கு வந்து இப்போ தேவையான ரெஸ்டிடியூஷன் அதை வந்து செலுத்திடணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட செலுத்திடணும். ஓகே, இது வந்து அனிமல்ஸ். இப்போ காஞ்சி போன நேரம், இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும்ல, அதாவது பஞ்சகாலத்தில் அப்படின்னு சௌகரிச்சன அந்த காஞ்சி இருக்கும் தெரியுமா? அந்த ட்ரை சீசனில் இப்போ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த ஸ்டாக்கு அது வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க, இந்த ஃபீல்டுகளில் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போது பொதுவாக அந்த காஞ்சி இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா பதர்களெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? பதர்களெல்லாம் போட்டு எரிப்பாங்க. எரித்து அந்த இதுக்கு வந்து ஃபீல்டுக்கு நல்ல உரம் உண்டாகிறதுக்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி எரிக்கும் பொழுது பக்கத்து நிலத்துக்காரனுக்கு, நெய்பருடைய ஃபீல்டுக்கு வந்து அந்த அக்கினி என்ன செய்யக்கூடாது. அது முதல்ல எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இந்த முள்ளுகள் இருக்குல்ல, இந்த முள்ளுகளில் முதல்ல பட்டி பிடிச்சி பட்டப்பட்டான்னு எரிஞ்சு அப்படியே அது என்ன செஞ்சிடும்னா அந்த அக்கினி, அந்த தீ வந்து புறப்பட்டு போய் அங்கே பக்கத்தில் வச்சுருப்பான் தெரியுமா, அவனுடைய கார்ன், அவனுடைய தானியங்கள், இதெல்லாம் என்ன பண்ணிடும்? அப்படியே அழிஞ்சு போக பண்ணி. அதனால இதை வந்து அவன் என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த காரியத்தை செய்யணும். இவன் துணிகரமாக கவனையின்மையாக கேர்லெஸ்ஸாக அதை செய்தான் அப்படின்னு சொன்னால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அவன் என்ன செய்யணும்? அதுக்கு வந்து அதுக்குண்டான காரியத்தை அவங்க திரும்ப செலுத்த வேண்டும். அதுக்குண்டான எக்ஸ்கியூஸ் மீ
கவனிங்க, நம்ம திரும்ப செலுத்த வேண்டும், திரும்ப செலுத்தணும். ஓகே, ஒரு தானியம்னா நீ திரும்பி செலுத்திடுவ. ஆனா ஒரு பிள்ளைய நீ கெடுத்திருக்க, நீ அல்லது ஒரு பையனை வந்து நீ ஒரு செக்ஷுவல் பாவத்தில் ஈடுபடுத்துவதற்கு ஏதுவாக நீ நடந்திருக்கிறாய். ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணிருக்கன்னா, அந்த நரகத்தினுடைய காற்றின் அந்த அக்கினி காற்றின் மூலமாக நீ என்ன செய்திருக்கன்னா, இந்த முள்ளு மாதிரி இருக்குல்ல, சபிக்கப்பட்ட கூட்டம், அது வந்து எங்க எல்லா சபைகளையும் கிடக்கும். எல்லா சபைகளையும் இந்த இச்சைகளோடு உள்ள கூட்டம், மாய்மால ஜீவிதம் செய்யக்கூடிய உலக காரியங்களோடு எப்போ பார்த்தாலும் உழண்டுக்கிட்டே இருக்கிற கூட்டம் இருக்கும் தெரியுமா. இந்த கூட்டம் என்ன செய்யும்னா, அப்படியே இந்த நரக அக்கினி காற்றின் மூலமாக சுட்டெரிக்கப்படுறது மாத்திரமல்ல, அப்படியே சில இது கடந்து போய் அப்படியே என்ன செஞ்சிடும்னா, நல்ல நீதிமானாக நல்ல தேவ பிள்ளையாக இருக்கிறவனுக்குள்ளேயும் போய் இந்த வல்லமை போய் தாக்கி அவங்களையும் செஞ்சு என்ன செஞ்சிடும், அதை அழித்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சபையில் வந்து எந்த சபையில் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தலையோ அது தேவனுடைய சபையே கிடையாது. பாவத்தை குறித்து பாவத்தமாக தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி கண்டிக்கணும். அவன் தான் ஒழுங்கான ஊழியக்காரன், அவன் தான் ஒழுங்கான மேய்ப்பன். இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா, தானியங்களெல்லாம் சேர்த்து நாசமாக்குகிற இந்த இந்த அக்கினிக்கும், இந்த அக்கினி பொல்லாத அந்த பயங்கரமான அந்த அசுத்தமான அருவருப்பான காரியங்கள், அதை தான் அந்த லைசன்சியஸ்னஸ் அப்படின்ட்டு பைபிளில் போட்டு, லைசன்சியஸ்னஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது பயங்கரமாக செக்ஷுவல் இச்சையினால் நிரம்பி அது என்னென்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அது டெய்லி பேசிஸில் அவன் அதில் மாட்டிக்கிட்டே இருப்பான், அதை பார்த்துக்கிட்டே இருப்பான், அதை செய்துக்கிட்டே இருப்பான். அது அந்த லைசன்சியஸ்னஸ்ங்கிறது. அது வந்து அதில் மாட்டினவங்க அப்படியே தொடர்ச்சியாக அந்த அக்கினி வந்து வந்து அது யாரெல்லாம் அவன்கிட்ட மாட்டுறாங்களோ அவள்கிட்ட மாட்டுறாங்களோ எல்லாரையும் இவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த செக்ஷுவல் பாவத்தில் விளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா சபை, தேவனுடைய சரீரமாகிய சபையை இன்னொன்று பாதிக்கிற மிக முக்கியமான காரணம் என்னன்னா டிவிஷன், பிரிவினை உண்டாக்குறது. அந்த பாஸ்டர், அந்த சிஸ்டர், அவங்க அந்த பிலிவர் அவள் இப்படி பண்ணான் தெரியுமா உனக்கு, அப்படியா, உடனே அவங்களுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவள் அப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி புரணி பேசி, இன்றைக்கி சபையை குறித்து வெளியில் உள்ள மக்கள் சொல்கிற மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா, சபைக்கு போகிறவன் என்ன பேசுகிறான், புரணி பேசுகிறான், சபைக்கு போகிறவன் புரணி பேசுகிறான் அப்படின்னு. அப்போ இது சபைக்கு போகிறவன் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குலையும் இருக்கிற பாவம். ஆனால் நீ உள்ளே வந்துட்டு என்ன பேசக்கூடாது, புரணி பேசக்கூடாது. அதாவது டிவிஷன். அது என்னத்தை கொண்டு வந்தோம்னா டிவிஷன். இது வேற ஒன்றும் இல்லை, இது அக்கினி. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த அக்கினி மூலமாக போய் நிறைய பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்கள நல்ல தானியங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த, அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அவங்க குடும்பத்தையெல்லாம், சில பேருடைய வேலையே என்ன தெரியுமா, ஒரு குடும்பத்தில் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அந்த குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. அந்த குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. அவன் சும்மா சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கணவன் மனைவி கடையில் பிரிவினை உண்டாக்கிடுவான், பிள்ளைகளுக்கு கடையில் பிரிவினை உண்டாக்கிடுவான், அந்த குடும்பம் சேதப்பட்டுரும். இப்படிப்பட்ட ஆட்கள் சில இந்த பொல்லாத ஆவிகள் இந்த சபைகளையும் உள்ளே வந்துட்டுன்னா சபையை ரெண்டாக்கிடுவானுங்க. 2 4 6 அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி பிரித்து அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தேவ பிள்ளைகள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என் மூலமாக இந்த அக்கினி என்ன செய்யக்கூடாது, பிரிவினை உண்டாக்குற, என் மூலமாக சேதத்தை உண்டாக்குற அந்த அக்கினி எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அந்நிய அக்கினி உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். பக்கத்தில் உள்ளவனுக்கு நான் என்னத்தை உண்டாக்கக்கூடாது, என் சபையில் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு, என்னுடைய சக விசுவாசிக்கு, சக ஊழியனுக்கு என்ன விளைவிக்கக்கூடாது, சேதாரத்தை உண்டாக்கக்கூடாது. அப்படி சேதாரத்தை உண்டாக்குனா என்ன நடக்கும், நீ திரும்ப செலுத்த வேண்டும். உன்னால் திரும்ப ஒரு தானியன்னா திரும்ப கொடுத்துருவ. ஒரு பிள்ளையோடைய மனதை கெடுத்துட்ட, ஒரு பையனுடைய மனதை நீ கெடுத்துட்ட, அதை நீ திருப்பி எப்படி ரெஸ்டியூட் பண்ணுவ, அந்த தகப்பனுக்கு என்ன செலுத்துவ,
ஒருத்தன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை, அதாவது வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டார் தான் என்ன கொடுக்கணும் பெண்ணுக்கு. நான் ஐயோ நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்களோ, நிறைய கல்யாணம் வேறு வருது, நம்ம மேலே கோவப்பட்டுறக்கூடாது. அதாவது மாப்பிள்ளை வீட்டாரெலாம் கோவப்பட்டுறக்கூடாது. உள்ளது உள்ளதுன்ட்டு இல்லது இல்லதுன்னு சொல்லணும்ல. இல்லை, வேத பின்னணியில் பார்க்கும்போது பிள்ளைக்கு நல்லா கொடுத்து தான் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அவள் வளர்த்தி எடுத்து அவளுக்கு படிப்பை கொடுத்து அவளை பாதுகாத்து அவளுக்கு நல்ல எல்லா வேலை வாய்ப்பெல்லாம் இது பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இந்தாங்கம்மா வாங்க அப்படின்னா ஏய் வேலை கொடுக்க. ஐயோ, 1 கோடியில் 1 ரூபா குறைஞ்சா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பிள்ளை எடுக்க மாட்டேன். எனக்கு 2 கோடி கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்கன்னு சொல்கிறது யாருதுன்னா சபைக்குள்ள உள்ள என் காதலுக்கு வந்த ரொம்ப நெருங்கின அப்படிப்பட்ட ஒரு பயங்கர தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறவர்கள், பரிசுத்தவான்கள். 1 கோடி ரூபாயில் 1 ரூபா குறைவாக இருந்தால், ஆனால் நகை போட மாட்டாங்க. நகை போட மாட்டாங்கன்னா 1 கோடி ரூபாயில் 1 ரூபா குறைவாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைய எடுக்க மாட்டாங்க. நீ எப்பேற்பட்ட ஆள். ஆனால் இங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு பிள்ளைக்கு ஒரு சேதாரத்தை உண்டாக்கியாச்சுன்னா அவனுக்கு டௌரியாக வர வேண்டிய காரியம் இதெல்லாம் இவன் என்ன செய்யணும், இவன் செலுத்தணும். இவன் செலுத்தணும். எவன் மூலமாக இந்த சேதாரம் உண்டாச்சோ அவன் செலுத்தணும். இல்லை நீ என்ன செய்யணும், வெளிப்படையாக சொசைட்டியில் சொல்லி அந்த பிள்ளைய என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேணும், கட்ட வேணும், அதை செலுத்தி கட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா என்ன பாதிப்பு உண்டாகும், அதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. அதனால் கொஞ்சம் பயத்தோடு தான் என்ன செய்யணும், ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்கவும், மாப்பிள்ளை வீட்டார்கள், மாப்பிள்ளை வீட்டார்னு சொல்லலை, மாப்பிள்ளை வீட்டார்கள், பெண் வீட்டார்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது போகட்டும். அதாவது ஷலாம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அல்லது நிறைவாக பூரணமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். சரி, இது எதிலிருந்து வந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷலாம்ங்கிறது ஷாலோம், SHALOM, ஷாலோம். அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடான வார்த்தை தான் ஷலாம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் ஹெல்த், சமாதானமும் சுகமும், அதுதான் ஷாலோம். அதனுடைய ரிலேட்டட் வேர்டு தான் என்னென்னா ஷலாம். அதாவது ரிஸ்டோர், ரெஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கா தெரியுமா, இந்த வார்த்தை அதிலிருந்து வந்த வார்த்தை தான், ரிலேட்டட் வேர்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீ என்ன முயற்சி செஞ்சாலும் ஒரு ஆத்துமாவை ஒரு 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 ஆவிக்குரிய பிள்ளைய நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் நல்ல பரிசுத்தத்தில், தேவ நீதியில், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீ நல்ல முன்னில் போயிட்டு இருக்கிற பிள்ளைய மாப்பிள்ள மச்சான் மக்கா எப்பல என்ன இப்படி சொல்லி வஞ்சித்து ஏமாற்றி நீ உன்னுடைய இச்சையின் வலைகளில் நீ போட்ட அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னா ரெஸ்டோர் பண்ணணும், ரெஸ்டிடியூஷன் பண்ணணும். ஒரு பைசானா கொடுத்துருவ, ஒரு தானியம்னா கொடுத்துருவ, பக்கத்து நிலத்தில் இருக்கிற தானியம்னா கொடுத்துடலாம், ஏதோ பொருள்னா கொடுத்துடலாம். ஒரு ஆத்மாவை நீ நரகத்து அக்கினி வல்லமையினாலே நீ சேதப்படுத்தி அசுசிப்படுத்தி அருவருப்பான இச்சையின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து தெய்வ பயம் இல்லாமல் சபைக்குள்ள துணிகரமாக அந்த பழைய இச்சையின் பாவங்களை தொடர்ந்து நீ செய்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னால் எந்த ரெஸ்டிடியூஷனும் எந்த ரெஸ்டோரேஷனும் பண்ணவே முடியாது. ஏதோ பண்ண முடியுமா? ஒரு ஆத்மாவுக்காக ஈடாக என்னத்தையும் என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. நீ அதை செஞ்சுட்ட. நீ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நரக அக்கினி, இச்சையின் அக்கினியை நீ ஊத்தி விட்டுட்ட, நீ சேதாரம் உண்டாக்கி விட்டாய். நீ அதுக்காக என்ன ரெஸ்டிடியூஷன் பண்ண போற, என்ன ரெஸ்டோரேஷன் பண்ண போற? வாட் ஷலாம் யூ ஆர் கோயிங் டு கிவ்? நோ நோ. ஆனாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. இது வசனம் வரும் பொழுதே தேவ பிள்ளைகள் சில பேர்கள் ஐயோ எசப்பா எசப்பா நான் நிறைய பிரிவினை உண்டாயிருக்கேன், நான் நிறைய சண்டை உண்டாக்கியிருக்கேனே, ஐயோ அவங்களெலாம் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தவங்களெல்லாம் நான் உலக பிரகாரமாக நான் மாற்றிட்டேனே, ஐயோ நான் என்ன சேர்ந்து தரலையே. ஷலாம்
என்னால் செலுத்த முடியலையே, என்னை முழுமையாக என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியலையே, ஒரு பைசானா கொடுத்துருப்பேனே, ஐயோ இது ஒரு ஆத்மாவை நான் சேதப்படுத்திட்டேனே, இப்போ இந்த சேதமாக்கப்பட்ட ஆத்மாவுக்கு நான் ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? மீட்புக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? நான் என்ன பாதுகாத்துக் கொள்றதுக்கு இப்போ நான் இதிலேருந்து விடுதலையாக இருக்கு, நான் என்னத்தை செலுத்துவேன்? இதில் மாட்டியிருக்கேனே, நான் என்ன செய்கிறது ஆண்டவரே? நான் என்ன செய்கிறது? இதிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் ஷாலோம். உங்களுக்கும் கூட ஷாலோம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அது என்னென்னா, இயேசு தான் அந்த ஷாலோம், இயேசு தான் அந்த சமாதானம், இயேசு தான் எனக்கும் உங்களுக்கும். அது எப்படி அப்படின்னா, அவர் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாடுபட்டு ரத்தம் சிந்தி காயங்கள் ஏற்று தன்னுடைய ஆத்துமாவை என்ன செஞ்சாரு? மரணத்தில் ஊற்றி. நீ ஈஸியா இச்சையில விழுந்த, இச்சையில விழ பண்ணின, ஈஸியா ஒரு பிரிவினை உண்டாக்குன, சண்டையை உண்டாக்குன, சச்சரவு உண்டாக்குன, அநேக காரியங்கள், நரக அந்த அந்த காற்று, நரகத்தின் காற்று என்ற இந்த மாம்சத்தின் இச்சைகளை அப்படியே மாம்சத்தின் கிரிகளை ஊற்றி விட்ட நீ. இப்போ அந்த ஆத்மா சேதப்பட்டு இருக்கிறது. சேதப்பட்ட ஆத்மாவுக்கு நீ என்னத்தை திரும்ப செலுத்த போகிறாய்? நீ எப்படி இதிலேருந்து தப்ப போற? ஒருத்த வந்து திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன தெரியுமா செய்யணுமா? அந்த ஆட்டுக்குட்டியை திரும்ப கொடுக்க முடியலன்னா, 4 மடங்கா கொடுக்க முடியலன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஈவன் தன்னை அடிமையாக விட்டு அந்த பணத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். முடியுமோனால நிறைய நீ அப்படிதான் அடிமைப்பட்டு இருக்கிறாய். நீ மற்றவங்களை சேதப்படுத்துகிற நீ யாரானாலும் சரி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, மற்றவர்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணின யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, திரும்ப செலுத்த வேண்டும். முடியுமான்னு கேட்டால் முடியாது. திரும்ப செலுத்த முடியுமான ஒரு ஆத்மாவுக்காக விலைக்கரையத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆத்மாவுக்காக விலைக்கரையத்தை செலுத்தின ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து பாதத்தில் விழுந்து தஞ்சம் புகுந்து, எப்பா எனக்கு செலுத்த முடியலப்பா, என்னை அடிமைப்படுத்திட்டுப்பா, நானும் இப்போ எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நான் என்னதான் போயிடணும்? அடிமையாக போயிடணும். அடிமையாக போயிடணும். அடிமையாக இருக்கம்பா, என்னை நீ விடுவீங்கப்பா, என்னை ஏசப்பா என்னை விடுவீங்கப்பா, ஏசப்பா என்னை விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஷாலோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம், 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 பொய்யான சமாதானம் இல்லை. இது ஏசப்பாவுடைய. நீ உண்மையிலே மனம் திரும்பி இருதயம் உடஞ்சி ரைட் நவ் இப்போ நீ பண்ணலைன்னா நீ சாகும் பொழுது அடிமையாக உன்னை என்ன செஞ்சிருவான்? அக்கினி நரகத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒருவர் வந்திருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5. இது சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த வார்த்தையை. யார் யாரெல்லாம் இந்த அக்கினி பிராண்டை வந்து யார் யாரெல்லாம் இதை விட்டானோ, என்னென்ன ரீதியிலாம், செக்ஷுவல் ரீதியிலையோ அல்லது டிவிஷனல் ரீதியிலையோ அல்லது கோபம், எரிச்சல், கசப்பு, பகையை உண்டாக்கி குடும்பங்களை பிரிக்கிற, சபையை பிரிக்கிற இந்த செயலை யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கு ரெஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி, இயேசு என்ற வழி. ஹல்லேலூயா. இயேசு என்ற வழி. ஹல்லேலூயா. இயேசு என்ற வழி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க? இந்த இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான். வேற உன்னுடைய ஜெபம், தாபம், அது இது உபவாசம் இதெல்லாம் வேலைக்காகாது. நீ 1000 நாள் உபவாசம் எடுத்தாலும் நீ ரெஸ்டிடியூட் பண்ண முடியாது, ரெஸ்டோர் பண்ண முடியாது. 1000 நாள் நீ உபவாசம் எடுத்தாலும் ரெஸ்டிடியூட் பண்ண முடியாது. யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட அக்கினியை அனுப்பியிருக்கீங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ, நீ இப்பவும் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு சொன்னான், எக்ஸ்கியூஸ் மீ, கர்த்தர் தெளிவாக வார்த்தை அனுப்புகிறார். நீ குணப்பட்டுக்கோ. குணப்படுறதுன்னா மனம் திரும்பிக்கோ, மனம் திரும்பிக்கோ. திஸ் இஸ் த ஹை டைம் அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம். இது ஒரு சரியான நேரம். இப்பவும் கூட இஃப் யூ ஆர் இந்த லைசன்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னது தெரியுமா, அந்த இதில் திரும்பவும் நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிருபை கிடையாது, கிருபை கிடையாது. அவர் நீடிய பொறுமையாக இவ்வளோ நாள் உன் வாழ்க்கையில் இருந்தார், என் வாழ்க்கையில் இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவு என்ற பாதாளத்திலிருந்து தப்புவிக்க விரும்புகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அப்பா
அப்பா நான் திரும்ப செலுத்த முடியாத நிலவரத்தில் நான் அடிமையா இருக்கேன்பா, என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நான் சுதந்திரமா ஏசப்பா உங்களை பின்பற்ற முடியல, உங்களை நேசிக்க முடியல, ஆவிகளை நிரம்ப முடியல, நான் சுதந்திரமா இருக்க முடியல ஆண்டவரே. நான் மாட்டியிருக்கேன்பா ஏசப்பா, நான் மாட்டியிருக்கேன்பா. ஏன்னா என்னுடைய செயலே நான் இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சேன். ஆனால் இந்த சிற்றின்பங்கிறது அது ரெஸ்டோரேஷன் பண்ண முடியாத, அந்த ஷலாம் என்ற அந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாத, முழுமையாக கொடுத்து தீர்க்க முடியாத நிலையில் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அப்பா லிஸ்ட்டு போட்டால் கணக்கே இல்லைப்பா. எவ்வளவு சேதாரங்களை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ரிலேட்டிவ்ஸுக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய தாய் தகப்பனுக்கு, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, என் குடும்பங்களுக்கு ஆண்டவரே நான் எவ்வளோ சேதாரத்தை நான் உண்டாக்குனப்பா. எவ்வளோ ஃபயர் பிராண்டு ஹெல்லில் இருந்து, அந்த நரகத்திலேருந்து புறப்பட்டு போய் சேதப்படுத்தினது. என்னை ஒரு விஷயம் பண்ணீங்கப்பா. எனக்கு ஷலாம் கொடுத்து முடியல, பட் தேர் இஸ் அ ஷாலும். எனக்காக ஒரு சமாதானம் உண்டு, அது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு எனக்காக நீர் சமாதான காரணர் ஆயிருக்கிறீர். அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில சமாதானத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஏசப்பா வேற எந்த விதத்திலும் நான் உங்களை அந்த காரியத்தில் நான் ரெஸ்டிடியூஷன் பண்ண முடியாது, நான் திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு பொருளாக இருந்தால் கொடுத்துருப்பேன், ஒரு பணமாக இருந்தால் கொடுத்துருப்பேன், வேற ஏதாவது உலக காரியமாக இருந்தால் கொடுத்துருப்பேனே. ஆனால் ஆத்மாவை சேதப்படுத்தியிருக்கேன்பா, நிறைய பேருக்கு நான் சேதப்படுத்தியிருக்கேன்பா. ஏசப்பா என்ன மன்னிங்கப்பா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஏசப்பா என்ன மன்னிங்க. முழங்கால் படியிட முடியாதவங்க எழுந்து நின்றுக்கிறங்க. எனக்கு முழங்கால் படியிட முடியாது அப்படிங்கிறவங்க எழுந்து நின்றுக்கிறங்க. நீங்கள் முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டோட சமூகத்தில் தாழ்த்துங்க. இப்போ கூட இருதயத்தை நம்ம கடிதனை படித்திடக்கூடாதுங்க. ஏசப்பாட்ட நம்மளை தாழ்த்திடும். வசனத்துக்கு முன்பாக நடுங்கிருங்க. நிச்சயமா உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும், எனக்கு இறக்கம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், ஷாலம் கிடைக்கும். ஷலாம் முன்னால் செலுத்த முடியல, அட்லீஸ்ட் ஹேவ் ஷாலோ. தேவனிடத்திலிருந்து உனக்காக அனுப்பப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள் மகனே, மகளே, பெற்றுக்கொள்ளுங்க. பாதம் அமர்ந்து விட்டே சின்சியரா போடுங்க. அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. உள்ளத்தோடு அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி தூய்மையாக்கும் அல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போட வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். எல்லாரும் சொல்லுங்க. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே.
நன்றியோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. குற்றங்கள் நினைவு கூர்ந்தா முன்னேறி முடியாதையா. முடியாதப்பா, முடியாதப்பா. குற்றங்கள் உண்மையா ஒப்பு கொடுங்க, உண்மையா ஒப்பு கொடுங்க. அநேகருக்கு சேதத்தை உண்டாக்குறப்பா, எனக்கு மன்னிங்கப்பா, எனக்கு மன்னிங்கப்பா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும். ஹல்லேலூயா. ஷாலோம், 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 ஷாலோம். சமாதானம், அவர் இரத்தத்தினாலே சமாதானம், அவருடைய சிலுவை பாடுகளினாலே சமாதானம், சிலுவையில் சம்பாதித்தது ஷாலோம். ஏசையா, 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 ஏசையா. ஷாலாம். செலுத்த முடியாது இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஷாலோமாக வந்தேன். உன்னால செலுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாஸ், என்னுடைய கட்டளை, நீதி, நியமங்கள், இது நீ என்னோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கணும், நீ என்னோடு நல்ல உறவுகளை இருக்கணும். அந்த உறவு அடிப்படையில் நீ உனக்கு நான் தந்திருக்கிறவர்களுக்கு இடையில அந்த உறவு அது சரியாக என்னுடைய உறவின் மூலமாக நீ என்னோடு கூட வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃபெலோஷிப், அந்த அடிப்படையில் நீ சரியா இருந்த அப்படின்னா நான் உனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் நீ சரியா அதின் இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ சரியா நிறைவேற்றுவ. அது என்னுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் கஷ்டம். என்னுடைய குமாரனுடைய சமாதானத்துக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்தவங்களுக்கு, ஆவியினாலும் ஜலத்தினாலும் உண்மையா பிறந்தவர்களுக்கு, உண்மையா மனம் திரும்பினவர்களுக்கு, உண்மையான துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கத்துக்குள்ள வந்தவங்களுக்கு இது கஷ்டம் அல்ல, இது பாரம் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் அது பாரமானவைகள் அல்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் பக்கத்து நிலத்துல அக்கினி அவன் அனுப்ப மாட்டான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் கவனமா இருப்பான், அதுல பொறுப்புல கவனமா இருப்பான், அவன் கடமையில கவனமா இருப்பான். ஒருவேளை தவறி இருந்தா ஆண்டவர் நம்மளை கண்டம் பண்ணுகிற தெய்வம் அல்ல, நம்மளை கண்டம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை அவர் கண்டம்னேஷன் இல்லை, நோ கண்டம்னேஷன் சொல்லிட்டார். பிரச்சனை என்னன்னா நான் ஐ ஷுட் நாட் கண்டினியூ இன் மை ஓன் சின். என்னுடைய பாவத்தில் நான் தொடரக்கூடாது. நான் பயந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அறிக்கை செஞ்சுட்டேன்னா அந்த கிருபை அப்படியே ஃப்ளோ ஆகும், இந்த மர்சி அப்படியே இந்த ஃப்ளோ ஆகும், அந்த கிருபையும் இறக்கமும் மன உருக்கமும் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகி அப்படிப்பட்ட அந்த ஷலாமை கொடுத்து தீர்க்க முடியாத நிறைவான காரியத்தை செய்து அதை ரெஸ்டோரேஷன் பண்ண முடியாத நிலையில் ஏசப்பாட்ட கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்துட்டா ஷாலோம் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஷாலோமுடைய சட்டைகளுக்குள்ளாக தஞ்சம் புகுந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் சேர்த்துக்கொள்ள மனதாய் இருக்குமா போல நான் மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மனம் திரும்ப மனதில்லாமல் போயிட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடினாலே வஞ்சிக்கிற ஆவிகள், கொடிய வஞ்சனையின் ஆவிகள் நிரப்புவதற்கு இன்றைக்கு அநேக சபைகளில் உள்ள மக்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட், இட் இஸ் நாட் டூ லேட். இன்னும் கால தாமதமாகவில்லை.
right now. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக நாள். Today is the day of salvation. Today is the day of restoration. It is not because of your shalom. You cannot. It is because of the shalom from God. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட சமாதானம், இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சமாதானம், கல்வாரி சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட சமாதானம். அந்த ஷாலோம் எனக்கு, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்திற்கு, இந்த சபைக்கு, என் மூலமாக சமுதாயத்துக்கு இந்த ஷாலோம் கடந்து போகத்தக்கதாக இந்த ஷாலோமுக்கு முற்றிலுமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணித்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசையா சோதரம் 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 எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க. நீங்க ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த கிருபை ஃப்ளோ ஆகும். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீ உண்மையிலே ஷாலோம் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இல்லை அப்படின்னா கண்டிப்பா கண்டம்னேஷன். நோ அதர் கோயிங், நோ அதர் கோயிங், நோ அதர் ரெஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன். Only by shalom you can be restored. You can be restored. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மாத்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசையா சோதரம் சோதரம் சோதரம். அருமை மகன் இருதயராஜா, மைக்கேல் இருதயராஜா, ஸ்வீட்டி லோபோ இவர்களுடைய முதல் அறிக்கையை இன்று நாம் வாசித்திருக்கிறோம். திருமண அறிக்கை. கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்ற 2 குடும்பங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைத்து தேவனுடைய கட்டளை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் உள்ள அந்த தெய்வீக உறவிலே அவர்கள் பலப்பட்டு மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கிறதான அந்த எஞ்சின 6 அந்த கட்டளையும் அவர்கள் சரியாக நிறைவேற்றி ஒரு தெய்வீக சமாதானத்தோடு ஷாலோமோடு இந்த திருமணங்களை நடப்பிக்க உதவி செய்யும்படியாக எஞ்சியிருக்கிற அடுத்தடுத்து நடக்க இருக்கிற திருமணங்களிலும் கூட அப்படியே தெய்வீக ஷாலோம் காணப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசையா சோதரம் சோதரம் சோதரம். துதிகன மகிமையெல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மாத்திரம் ஒன்று கூட செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா சோதரம் சோதரம். அடுத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களுடைய பரமபிதாவே, கர்த்தர் இந்த வேளையிலப்பா தேவ சமூகத்துக்கு எங்களை அப்பா இயேசுவை கூட்டி சேர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும். தேவ பிரசன்னத்தினால கத்தாவேப்பா எங்களை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் நிரப்பினதான தயவுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு விஷயம் எங்களோடு கூட பேசி எங்களை அப்பா உங்கள் பட்சமாக திருப்பி கொண்டதான தயவுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை திரும்பி பார்க்கும் போது ஆண்டவரே, அநேக காரியங்கள் தெய்வமே அப்பா இயேசுவே அக்கினியை போல தெய்வமே அநேகரை கத்தாவே, அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவரே, அநேக தெய்வமே அப்பா தேவ ஜனங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு விரோதமாக தெய்வமே அப்பா இயேசுவே நாங்கள் கிரியை செய்து கொண்டிருந்தோம். அந்த அக்கினி பரவி கொண்டிருந்தது. எங்களால் கத்தாவே இந்த வேளையில் அந்த ஆத்துமாக்களுக்கு தெய்வமே இயேசுவே செய்ததான காரியங்களுக்கு, அந்த இடரல் உண்டாக்கினதான காரியங்கள் ஆண்டவரே, பாவத்தின் காரியங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து கொண்டதான காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, குடும்பத்தில் காணப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே இயேசுவே அதெல்லாவற்றையும் எங்களால் ரெஸ்டோர் பண்ண முடியலப்பா, எங்களால் திருப்பி கொடுக்க முடியலப்பா இயேசுவே. நாங்கள் இந்த வேளையில் தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. ஐயா, திருப்பி கொடுக்க முடியாததான கத்தாவே எங்களிடத்துல கத்தாவே தெய்வமே நீங்கள் எதிர்பார்க்கிறதான காரியம் அர்ப்பணிப்பு ஆண்டவரே, முற்றிலுமாக இந்த வேளையில் ஆண்டவரே இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய ரத்தத்தினால கர்த்தர் எங்களை கழுவி உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதான தேவன் எங்களுக்கு சமாதானம் தரும்படியாக உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே நீங்க கிழிக்கப்பட்டீங்களே அப்பா, உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீங்க ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டு அந்த சமாதானத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே. நாங்க கொடுக்க வேண்டியதான கர்த்தாவே, திரும்பவும் கொடுக்க வேண்டியதான ஆண்டவரே இந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே எங்களை கர்த்தர் மீட்டு கொண்டீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்கள்ல கர்த்தருடைய வருகை மட்டிலும் கர்த்தாவே எந்த விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எந்த விதமான இடரல்கள் உண்டாகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நாங்க பாவம் செய்யாதபடி, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக உம்முடைய கிருபை
கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக Yes, அப்பா. in the name of தேவ Jesus. சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக அப்பா. Hallelujah. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் Father. தெய்வ பயம் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோமே. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தாவே தேவ பயம் சூழ்ந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எதற்கு இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி நாங்க ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிய கர்த்தாவே தேவமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களை நாங்க தேவ சந்நிதிக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் கர்த்தாவே இடறி போனதான கர்த்தர் பாதிக்கப்பட்டதான அத்தனை ஆத்துமாக்களையும் கர்த்தர் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி நீங்க தருவீராக. ஆண்டவரே கர்த்தர் நீங்க ரெஸ்டோர் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். வருகை நாள் மிக சமீபம். நடுக்கத்தோடு பயத்தோடு கர்த்தாவே நாங்க நடக்க ஆண்டவரே நாங்க எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வருகை நாளுக்காக ஆவலோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord Jesus. God bless you all. Thank you.